ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக விருச்சக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். விருச்சக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுக்கான ஜோதிட தாள்கள் என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. அடுத்த ஒரு புதிய அத்தியாயமானது ஆரம்பமாயிருக்கு. இந்த அத்தியாயத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால அந்தந்த ராசிக்காரங்களுக்கு அத்தியாயத்தில் என்ன நடக்குங்கிற விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். விருச்சக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்களோட ராசிக்கு என்ன அத்தியாயம் ஆரம்பமாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மாதத்தில் 4வது மாதமான ஆடி மாதமானது பிறந்திருக்கு. பிறந்த ஆடி மாதத்தில் கிரகநிலைகளோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மாற்றங்கள் ஏற்படும். அதில் விருச்சக ராசிக்கு என்ன மாற்றம் ஏற்படுங்கிறத சொல்ல போகிறேன். இந்த வீடியோ விருச்சக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு தாள்களாக இருக்கும். விருச்சக ராசிக்காரங்க ஆடியில் உங்களுக்கு நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தெரிந்து கொள்வது மட்டும் இல்லாமல் அதற்கேற்ப நடந்து பயனும் அடையலாம். ஸோ அதனால் உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த ஆடி மாதம் சாதாரண மாதம் கிடையாது. இது ஒரு தெய்வீகமான மாதம் என்று சொல்லலாம். இந்த மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இந்த மாதம் முடிகிற வரைக்கும் நிறைய முக்கியமான நாட்கள் இந்த மாதத்தில் இருக்குது. ஸோ அதனால் ஆடி மாதத்துடைய ஸ்பெஷலை ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு சொல்கிறேன். ஆடி மாதத்துடைய ஸ்பெஷல் சிறப்பு குறிப்புகளை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆடி மாதம் பிறந்ததும் தாட்சாணியம் ஆரம்பமாகுது. ஆடி முதல் மார்கழி வரை தாட்சாணிய காலம். இந்த புண்ணிய காலகட்டங்களில் புனித நதிகளில் நீராடுவது மிகவும் விசேஷம். ஆடி மாதத்தை கணக்கிட்டு தான் பண்டிகைகளுடைய தொடக்கம் ஏற்படுது. ஆடி மாதம் முழுவதும் கிராமப்புறத்தில் காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய மாரியம்மன், அய்யனாரப்பன், மதுரை வீரன், மாடசாமி, கிராம தேவதைகளுக்கு, கருப்பு சுவாமிகளுக்கு பூஜைகளும் விழாக்களும் நடைபெறும். ஆடி மாதத்தில் நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவிலில் 12 நாட்கள் அம்மனுடைய ஆடி தபசு திருநாள் மிக கோலாகலமாக கொண்டாடப்படும். அரிய சிவனு ஒன்றை என்ற கருத்து தத்துவத்தை உலகிற்கு உணர்த்த இந்த விழா ஒவ்வொரு வருடமும் நடத்தப்படுது. அப்புறம் 6 நமக்கு ஜீவ நாடி ஆகிறதுனால ஆடி மாதம் புதுநீர் வருவதை கொண்டாடுவது பல நூற்றாண்டுகளாகவே தமிழ் மரபாக ஆடியில் இருக்குது. ஆடி மாதத்தில் சிவனுடைய சக்தியை விட பார்வதியின் சக்தி அதிகமாக இருக்கும். தமிழ் மாதங்களில் ஆடி மாதத்தில் தான் அதிகபட்ச அளவுக்கு அம்மன் கோவில்களில் திருவிழா நடக்கும். எனவே ஆடி மாதத்துக்கு அம்மன் மாதம் என்று கூட சொல்லலாம். கேரளாவில் ஆடி மாதத்தை கஷ்டமான மாதமாக அம்மாநில மக்கள் கருதுகிறாங்க. ஆடி அமாவாசை அன்று மறைந்த முன்னோர்களுக்கு பிதிர்கடமைகளை செய்தால் ஆண்டு முழுவதும் பித்திருக்களுக்கு கடன் கொடுத்த பலன் கிடைக்கும். அப்புறம் ஆடி பௌர்ணமி தினத்தன்று தான் ஐகிரியவர் அவதாரம் நிகழ்ந்தது. எனவே ஆடி பௌர்ணமி தினத்தன்று வைணவ தலங்களில் சிறப்பு வழிபாடு நடைபெறும். அப்புறம் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் அம்மனுக்கு பலவித காய்கறிகளாலான கதம்ப சாதம் படைப்பது ஐதீகம். ஆடி மாதம் சுக்ல தசமியில் திக் தேவத விரதம் இருக்க வேண்டும். அன்று திக் திகைகளை அந்தந்த திக்குகளில் வணங்கி பூஜித்தால் நினைத்தது நடக்கும். அப்புறம் ஆடி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி முதல் கார்த்திகை மாதம் சுக்லபட்ச ஏகாதசி வரை உபவேசம் இருப்பது குடும்பத்தில் அமைதி ஏற்படுத்தும். ஆடி மாதம் கிராம தேவதை கோவில்கள் அப்புறம் திறக்காத எல்லா கோவில்கள் திறக்கப்பட்டு பூஜைகள் நடைபெறும். ஆடி செவ்வாய்க்கிழமையில் கோவிலில் எலுமிச்சப்பழ விளக்கு ஏற்றினால் கூடுதல் பலன் கிடைக்கும். ஆனால் எலுமிச்சப்பழ விளக்குகளை ஒருபோது வீட்டில் ஏற்றக்கூடாது. அப்புறம் ஆடி மாதம் முழுவதும் மீனாட்சி வழிபட்டால் குடும்பத்தில் அமைதிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உருவாகும். ஆடி மாதம் குத்து விளக்க லக்ஷ்மியாக பாவித்து அலங்கரித்து வழிபடுதல் வேண்டும். ஆடி மாதம் அம்மனுக்கு பால் பாயாசம் சக்கரை பொங்கல் வைத்து வணங்குதல் வேண்டும். அம்மனை வழிபாடு செய்யும் போது மறக்காமல் லலிதா சகஸ்ராமம் ஆடியில் சொல்ல வேண்டும். ஆடி மாதம் வீட்டில் சிறப்பு பூஜைகள் செய்யும்போது சிறு பெண் குழந்தைகளை அம்மனாக பாவித்து உணவு கொடுத்து ரவிக்க சீப்பு குங்குமச்சிமிழ் கண்ணாடி வளையல் தாம்பூலம் கொடுக்க வேண்டும்.
ஆடிப்புறத்தன்று ஆண்டாள் பிறந்தாங்க என்பது நமக்கு தெரியும். ஸ்ரீவல்லிபுத்தூர் கோவிலில் ஆடிப்புறத்தன்று ஆண்டாளை நந்தவனுக்கு எழுந்தருள செய்வாங்க. அப்போது திருப்பாவை, நாச்சியார் திருமொழி, திருப்பல்லாண்டு பரசுரங்கள் பாடப்படும். இதனால் ஆண்டாள் மனம் குளிர்ந்து இருப்பாங்க. அந்த சமயத்தில் ஆண்டாளை வழிபட்டால் உங்களுடைய எல்லா பிரார்த்தனைகளும் நிறைவேறும். ஆடி மாதம் அம்மனுக்கு சாத்தப்படக்கூடிய வளையல்களை பெண்கள் அணிந்து கொண்டால் திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், சகல நலன்களையும் நீங்காத செல்வத்தை பெறலாம். அப்புறம் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில அதிகாலையில் எழுந்து குளித்து தூய ஆடை அணிந்து சாணத்தை பிள்ளையாராக பிடித்து செவ்வரளி, செம்பருத்தி, அருகு குண்டு இதெல்லாம் விநாயகருக்கு பூஜிக்க வேண்டும். வாழை இலையின் மீது நெல்லரை பரப்பி அதன் மீது கொழுக்கட்டை வைத்து விநாயகரை வழிபாடு செய்தால் செல்வம் கொளிக்கும். இந்த மாதிரி ஆடி மாதத்தில் நிறைய சிறப்புகள் இருக்குது. ஆடியே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிறப்பு தான். அதில் ஆடியில் வரக்கூடிய ஒவ்வொன்றும் சிறப்பு தான். அதுவும் ஆடி பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானுக்கு திரட்டுப்பால் அபிஷேகம் செய்து கருப்பு பட்டாடை, 100 முத்துக்கள் கோர்த்த மணிமாலை, கரு ஓமத்த பூமாலை அணிவித்து மூங்கிலரிசி பாயாசம் படைத்து வழிபட்டால் எப்பேற்பட்ட பகையும் விலகும். பொதுவாகவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடி அந்தளவுக்கு சிறப்பு. ஆடியுடைய சிறப்பை தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால தான் ஃபஸ்ட்டு ஆடி சிறப்பை உங்கள் ராசிக்கு சொன்னேன். இப்போ உங்களோட ராசிக்கு ஆடியில் என்ன நடக்குங்கிற பலன்களை சொல்ல போகிற. ஆடி மாதம் உங்களோட ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சுக்குங்க. விஷாகம் 4ஆம் பாதம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமாக அனுசம், கேட்டயம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ பாருங்கள். ஏன்னா விருச்சக ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு நான் சொல்கிறது கரெக்டாக பொருந்தும். அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சக ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க பலன்கள் இந்த மாதம் என்ன கிடைக்குங்கிறத பார்க்கலாம். இந்த மாதம் நல்ல பலன்கள் பெறுவதில் சிரமம் எதுவும் இருக்காது. வீணாக மனத்தை உறுத்தி கொண்டிருந்த கவலைகள் நீங்கோ. எவ்வளவு திறமையோடு செயல்பட்டாலும் காரிய தடங்கள் ஏற்படலாம். அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யும் போது அதனால் கவனம் தேவை. பயணத்தில் வீண் செலவும் அலைச்சலும் உண்டாகும். அதனால் பயணம் செய்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். அப்புறம் தொழில் வியாபார தொடர்பான காரியங்கள் சாதகமாக உங்களுக்கு நடந்து முடியும். வியாபார போட்டிகள்லாம் முற்றிலும் உங்களுக்கு குறையும். பழைய பாக்கிகள் இருந்ததுன்னா அதெல்லாம் வசூலாகும். தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகள் ஈஸியாக உங்களுக்கு தொழிலில் இந்த மாதம் கிடைக்கும். அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்க பெறுவீங்க. பணி நிமித்தமாக வெளிநாடு செல்ல வேண்டியது வரும். ஸோ அப்படிலாம் செல்ல வேண்டிய வரும்போது கண்டிப்பாக பயணங்கள் செய்யுங்க. அப்புறம் குடும்பத்தோடு விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரும். அதே சமயம் குழந்தைகள் உற்சாகமாக காணப்படுவாங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒரு வகையான நெருக்கம் அதிகரிக்கும். பெண்களுக்கு பணவரவை எதிர்பார்த்தபடி இருக்கும். எடுத்த காரியங்கள் கூட சாதகமாக முடியும். அந்த மாதிரியான பலன் ஆடியில் கிடைக்கும். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது. எல்லா வகையிலையும் அப்போ தான் உங்களுக்கு நன்மை உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டும். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சந்திக்க நேரலாம். இந்த மாதிரி பல மாற்றங்கள் உங்கள் அரசியல் துறையில் ஏற்படும். அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் பணவரவு இருக்கும். வராமல் இழுப்பறியாக இருந்த பணம் சேரும். வேலைபளு காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையை அக்செப்ட் பண்ணிக்குங்க. அப்புறம் ஃபைனலாக மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்கள் புத்தி சாதுரியமானது வெளிப்படும். புத்தி சாதுரிய வெளிப்படும் போது கல்வியில் இருந்த தோய்வு நீங்கும். ஸோ புத்திசாலியை வெளிப்படும் போது அந்த புத்தி சாதுரியத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ விருச்சக ராசிக்காரங்க உங்களுக்கு மொத்தமாக இந்த ஆடியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான். ஸோ ஆடியில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் விருச்சிக ராசிக்காரங்க இருப்பாங்க. அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத விவரமாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு தனுசு ராசிக்காரங்களுக்கு அடுத்த ஒரு தாள்களோடு மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.